உள்ளங்கள் என்றென்றும் உம்மையே சேரும். உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையே சேரும். உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, கனவுகளாலே வாழ்வு இல்லை. உன்னை அல்லாமல் ஒரு தெய்வம் இல்லை. வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன். வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உனக்கென கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தால். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே. அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, எந்த அன்பின் காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தால். என் இனிய உறவுகளே, நாம் இன்று 24/1/25 இருக்கின்றோம். நாம் தூய ஆவியானவர் நம்மை தினம் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அன்னை மரியின் அன்போடு நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 69, 16, 17, 18. இன்றைய வாசகம் எபிரேயர் 8:6-13. நாம் இயேசு நமக்காக ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை கொடுக்கும் பொழுது நமது கிறிஸ்துவ இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கையை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. இதுதான் அந்த சட்டம். என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்கள் இனி நினைவு கூற மாட்டேன். அதான் ஆண்டவருடைய வாக்கு நமக்கு இந்த உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் கோல்டன் வேர்ட்ஸ், கோல்டை விட டைமண்ட்னு சொல்லலாம். அவ்வளோ அழகான வார்த்தைகள் இது நமக்கு. மார்க் இன்றைய தூய நற்செய்தி வாசகம் 3:13-19. இயேசு ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுப்பது, அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். 12 வரை, அதாவது இவ்வுலகம் மடமை என கருதப்பட்டவை இயேசு தேர்ந்தெடுத்தது. தன் மாட்சியை வெளிப்படுத்தினார். எனவே நாம் ஒவ்வொருவரும் இறையாட்சி பணியில் பங்கு கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்கேற்ற வாழ்வு வாழ்வோம். இந்த அழைப்பு நமக்கு எப்படி வரும் என்பதை ஒரு குருவானவர் சொல்கிறார். அவருடைய ஸ்பீச்சில் இது சொல்லப்பட்டது. கணவன் மனைவி ஒருவர் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு புறவினத்தார் அவர்கள். அவங்க இருக்கிற ஏரியாவில் யாரோ அவர்களிடம் போய் ஒரு துண்டு பேம்ப்ளெட்டை அவங்க கையில் கொடுக்குறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், ஒரு தாயின் அப்போ அந்த தாய் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஒரு தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை படைத்தேன் என்று. இதை அந்த கர்ப்பிணி பெண் எடுத்து கணவன் முன்னால் ஜோராக வாசித்து விடுகிறார். இதை கேட்டவுடன் அந்த கணவன் அவரை கர்ப்பிணி என்றும் பாராமல் எட்டி உதைத்து விடுகிறார். உடனே அந்த அம்மா கீழே விழுந்து, இவங்களுக்கு ஒரு மாதிரியாவது இந்த குழந்தையும் பிறக்குது, வளருது, இவன் படிக்கிறான். படிக்கும்போது அந்த தாய் நடந்ததை எடுத்து சொல்கிறாங்க. சொல்லும்போது, இந்த மாதிரி நீ சின்ன பையன், நீ குழந்தைய என் வயிற்றில் இருக்கும்போது உங்கள் அப்பா என்னை இப்படி பண்ணாரும்போது இந்த பையனுக்கு மைண்டு அதே உட்காந்துடுது மைண்டில். என்னம்மா அந்த மாதிரி நீங்கள் என்னம்மா தவறு செய்தீங்கன்னும் போது இந்த வசனத்தை அந்த அம்மா சொல்கிறாங்க. தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நான் உன்னை படைத்தேன், உன் தாயின் கருவில் உன்னை உருவாக்கும் முன்னே நான் உன்னை படைத்தேன், இந்த வார்த்தையை. இப்போ இவன் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ பைபிள் படித்து அப்புறம் 10th முடிக்கிறான். 10th முடித்து ஒரு நாள் போயிட்டு வீட்டில் சொல்கிறான், அம்மா நான் குருவாகணும்னு. அப்பா அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. அவங்க ஒத்துக்கிறது இல்லை. ஒத்த பிள்ளை, அதுவும் இல்லாத குடும்பத்தில் யாரும் அந்த மாதிரி இல்லை. அப்போ வீட்டை எதிர்த்து வெளியே ஒரு குரு மடத்துக்கிட்ட போய் உக்காந்துக்கிறான். நான் செத்தாலும் இங்கேயே நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் எப்படின்னா குருவாகணும் அப்படின்னு. அப்போது அந்த குருவானவர் எப்படியோ பர்மிஷன் கேட்டு அவங்க வீட்டில் கிடைக்கல. ஆனாலும் இவர் அதிக முயற்சிகள் செய்து அவனை படிக்க வச்சு அந்த குரு மடத்தில் சேர்த்து கஷ்டப்பட்டு எப்படியோ பர்மிஷன் வாங்கி எல்லாருக்கிட்டையும் பிஷப் கிட்ட அங்கே இங்கே
அவனை எழுதி வாங்கி அவனை அந்த இடத்துல சேர்த்து படிக்க வச்சு 2005 குருவாகிறார். அவருடைய குரு பட்டத்துக்கும் யாரும் வருவதில்லை. இதான் இறைவனின் அழைப்பு. இறைவனின் அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டால் யார் என்ன தடங்கல் பண்ணாலும் நம்மளால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்போது இந்த உலகத்தில் இயேசுவை தவிர நமக்கு யாரும் இல்லை. அந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு இன்று அவரை குருவாக்கிய தாயின் கருவில் இருக்கும் பொழுது நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்பது எவ்வளவு உண்மையான வார்த்தை. அந்த குருவுக்கு அவர் பட்டம் வாங்கும்போது எவ்வளோ வேதனைப்பட்டிருக்குவார். இன்று அவர் குருவாக இருக்கிறார். இதான் அழைப்பு என்பது. அன்பிறைவா, இதோ உம்முடைய வார்த்தைகள் வசனங்கள் எங்களை வாழ வைத்து கொண்டு வருகின்றது தினம். இதோ எங்களுக்கென்று நீர் என்ன அழைப்பை வைத்திருக்கிறீரோ அந்த அழைப்பின் பிரகாரம் எங்களை வாழவையும் அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு நல்ல ஒரு வரத்தை தர உம்மிடம் ஜெபிக்கிறோம். ஆமீன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.